ஹாய். சோஷியல் மீடியா நம்ம பொலிட்டிக்ஸ்லேயும் சொசைட்டிலையும் எந்த அளவுக்கு நம்மளை சைக்காலஜிக்கலாக மேனிப்புலேட் பண்ணி நம்ம சொசைட்டியோட டைரக்ஷனையும் மாற்றிட்டு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வால்டேர்ன்ற ஒரு ஃபேமஸ் ஃபிலாசபர் சொன்ன ஒரு லைன், "Those who can make you believe in absurdities can make you commit atrocities." உங்களோட கேணத்தனத்தை நம்ப வைக்க முடிஞ்ச ஒருத்தனால் பல கொடூரமான விஷயங்களையும் செய்ய வைக்க முடியும். அதான் அதோட அர்த்தம். ஃபஸ்ட்டு ஹூ அம் ஐ அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நிறைய பேர் நம்மளை தேட சொல்லியிருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் குருஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ். எம்ஜிஆரோட ஒரு பாட்டு கூட இருக்குது, "உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்." அப்போது இந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கி நமக்கு தெரியுதோ இல்லையோ, சோஷியல் மீடியா லைக் ஆல்ஃபபெட், மெட்டா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கெலாம் நம்மளை பற்றி ஓரளவு ஐடியா இருக்கும். நாட் லைக் இவன் இப்படி ஒருத்தன் இருக்கான், இவனுக்கு இது பிடிக்கும், இவனுக்கு இது செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த ஐடியாவில் இல்லை. அந்த நல்லா அவங்களுக்கு இல்லை. தே ஆர் ஜஸ்ட் அ பிஸ்னஸ் மாடல். அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு வி ஆர் அ டேட்டா பாயிண்ட். நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட், பார்ட் ஆஃப் அ கிளஸ்டர். கிளஸ்டர் நம்பர் 45 ரைட் லீனிங், எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவ். அந்த கிளஸ்டரில் ஒரு டேட்டா பாயிண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். இல்லை கிளஸ்டர் நம்பர் 95 மாட்ரேட், லெஃப்ட் லீனிங், இப்படி ஒரு கிளஸ்டரில் ஒரு டேட்டா பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட். அப்போது கிளஸ்டரிங் இதுதான் இங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நான் யாருன்னு முடிவு பண்ணுறது அந்த கிளஸ்டர் தான். அப்போ அந்த கிளஸ்டரில் என்னை போடுறதுக்கு சில இன்புட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. நம்ம லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, எந்த மாதிரி கமெண்ட் போடுறோம், டிஸ்லைக் பண்ணுறோமா, லைக் பண்ணுறோமா, ஒரு வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறோம், அந்த வீடியோவை எந்தெந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அல்காரிதம்ஸ் ஒர்க் ஆகுது, நம்மளை ஒரு கிளஸ்டரில் கொண்டு போய் வைக்குது. இது ஒரு அனாலஜியாக எடுத்துக்கிட்டால், ஒரு ஓமை கொடுத்தா, நம்ம எல்லோரும் இந்த நாமக்கல் கோழி பண்ணை இருக்குல்ல, அதில் இருக்க கோழிங்க மாதிரி நம்ம போடுற லைக், கமெண்ட் இது எல்லாமே முட்டை. ஸோ அதை வச்சு நம்மளை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த இதை விற்று தான் இந்த கம்பெனிஸ்லாம் காசு பார்க்குறாங்க. அப்போது நம்மளை குரூப் பண்ணுறது, இப்போ எந்தெந்த விதமான கோழிகள்னு குரூப் பண்ணுறது தான் இந்த கிளஸ்டர்ஸ் பேசிக்காக. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் இதில் நீங்கள் பொதுவாக ஒரு குரூப்பில் இருக்கீங்க, அந்த குரூப்பில் உங்களை போட்டுச்சுன்னா பெரிய இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இந்த பார்டரில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நான் இதுவும் பார்ப்பேன் அதுவும் பார்ப்பேன், எனக்கு இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும், அந்த மாதிரி பார்டரில் இருக்கீங்கன்னா உங்களை ஒரு பக்கமாக தள்ளி விடுறதுக்கான வேலைகளை இது பார்க்குது. ஏன்னா கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ்க்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி இது பண்ணுறதா அது அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணாது. ப்ளஸ் நம்மளை என்றைக்கு ஒரு குரூப்பில் போட்டுடுச்சோம், நமக்கு வர்ற ஃபீட்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே, இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸ், நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு உங்கள் கண்ட்ரோல் இல்லை, அதுதான் உங்களுக்கு காட்டுது. டிக்டாக், இன்ஸ்டா. யூடியூப் எடுத்துட்டாலும் உங்களுக்கு அதுலேயும் இந்த ஷார்ட்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல, அது உங்களுக்கு எது பிடிக்கும்னு நினச்சி அது கொடுக்குறது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்துட்ருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சைடு கொஞ்சம் சப்போர்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா லைக் கொடுத்துட்டிங்கன்னா அது ரிலேட்டடான ஃபீட் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ கடைசியில் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் இந்த குரூப்பில் மாட்டிப்பீங்க. இதுதான் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸோட ப்ராப்ளம். இப்போ இதனால் என்ன பிரச்சனை, நான் பார்க்கல ஒரு வீடியோ பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச ஆக்டரை பார்க்குறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இஷ்யூ எப்போ ஆரம்பிக்கும்னா, when it comes to society, when it comes to politics. நீங்கள் அரசியல் சார்பில் ஏதாவது ஒரு பக்கம் லைக் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு டிஎம்கே வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்க, இல்லை ஏடிஎம்கே வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்க, இல்லை டிவிகே வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது சம்மந்தமான கண்டென்ட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் எப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் கண்டென்ட்டாகவே நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். நெகட்டிவ் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அங்கே லைக் போட்டது ரெண்டுன்னா பாசிட்டிவ் கண்டென்ட்டுக்காக இருக்கும்.
அப்போது உங்களை ஒரு கட்சி சார்பாகவே இழுத்துட்டு போயிடும். நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து அது மட்டுமே பார்க்கும்போது உங்கள் மைண்டில் அந்த கட்சி சார்பாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு இமேஜே பில்ட் ஆகிருக்கும். இல்லைன்னா அதோட ஆப்போசிட்டும் நடக்கும். ஒரு நெகட்டிவ்க்கு லைக் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் அது நெகட்டிவ் வீடியோஸாகவே கொடுக்கும். நீங்கள் அந்த கட்சி ரிலேட்டடாக ரொம்ப நெகட்டிவ் வியூஸாக உங்கள் மைண்டில் இருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு உலகத்தில் அந்த கட்சி தப்பாக மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களை பொறுத்தளவில். ஏன்னா உங்கள் உலகம் அந்த சோஷியல் மீடியா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே இது நடக்கும். ஒரு நல்ல விஷயத்த தப்பாக காட்டலாம், தப்பான விஷயத்த நல்லதாக காட்டலாம். இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் பாசிபிள். அதான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன்ல, வால்டேர் சொன்னது, someone கேன் மேக் யூ பிலீவ் இன் அப்சர்டிட்டிஸ். அந்த அப்சர்டிட்டி தான் இது. தவறான ஒன்று சரின்னு நினைக்கிறதும், சரின்னு ஒன்று தவறுன்னு நினைக்க வைக்கிறதும் சோஷியல் மீடியாவால் முடியும். இது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் இதோட பேக்ரவுண்டில் இருக்கிறது சைக்காலஜி. புதுசாக அந்த சைக்காலஜிலாம் கிடையாது. திஸ் இஸ் லைக் ஒரு 40-50 இயர்ஸ் கோல்டு வார், யூஎஸ் வர்சஸ் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், அப்போ இருந்த கோல்டு வார் பீரியட்லேயே டெவலப் பண்ண பல சைக்காலஜிக்கல் டூல்ஸ். இன்றைக்கி சிஏஏ டெவலப் பண்ணது, கேஜிபி டெவலப் பண்ணது, மொசாட் டெவலப் பண்ணது, இப்படி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் டெவலப் பண்ண பல சைக்காலஜிக்கல் டூல்ஸ் இருக்குது. இந்த சைக்காலஜிக்கல் டூல்ஸ் எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக இயங்கிகிட்டு இருக்கு. அன்னைக்கு அது வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு 1000 பேருக்கு பரப்பணுனாலே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி இட்ஸ் ஈஸிலி ஸ்கேலபிள். அட் அ டைமில் கோடி பேருக்கு கொண்டு போய் ஒரு விஷயத்தை சேர்க்க முடியுங்கும் போது அதோட இம்பேக்ட் சொசைட்டியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதோட நெகட்டிவ் இம்பேக்ட் சீக்கிரம் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. சோஷியல் மீடியாவில் நம்ம 4 விதமான மக்களை பார்க்கலாம். இதில் நான் அனாலஜிக்காக சொல்கிறேன், உவமையாக சொல்கிறேன். முதல் டைப் வந்து மனிதர்கள், ரெண்டாவது வந்து கேட்டில்ஸ், தமிழில் சொன்னால் கால்நடைகள். பட் நான் இந்த இடத்துல கேட்டிலிங் பயன்படுத்துறதுக்கு காரணம் வந்து இவங்க ஈஸியாக ஒரு இது பின்னாடி போயிடுவாங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நான் இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னோன்னே உங்கள் மைண்ட் என்ன யோசிக்குது, அந்த அடுத்த செகண்ட் கேட்ட உடனே என்ன யோசிக்குது அப்படின்னு மட்டும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரையில் ஒரு கோவில் நிலத்தை எடுத்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஆதார் டேட்டாலாம் எடுத்து ஓட் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், ரெண்டுமே ஹைப்போதெட்டிக்கல். பட் ரெண்டையும் சொன்ன உடனே இதில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் இம்மீடியட்டாக உங்கள் பிரெயின் ஆமாம் இது பண்ணியிருப்பாங்க, இது இவங்க பண்ணுற கூட்டம் தான் அப்படின்னு டப்புன்னு, நான் கான்ஷியஸாக யோசிக்கல, அது உண்மையாக இருக்குமா, இது எதுவுமே யோசிக்கல, டப்புன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சுன்னா தெர் இஸ் அ சைக்காலஜிக்கல் பயஸ். இதில் பிரச்சனை என்னென்னா, உங்கள் மூளை வந்து ஏற்கனவே ட்ரெயின் ஆகிருக்கு, இவங்க இதை தான் செய்வாங்க, இவங்க செஞ்சால் அது தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூளை ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை சொன்ன உடனே இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா எதுவுமே யோசிக்காமல் உங்கள் மூளை வந்து இதை டப்புன்னு அந்த ரியாக்ஷன் கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நான் சொல்ல ஆரம்பித்த உடனே. பட் அப்போது உடனே உங்கள் மைண்ட் வந்தது தான் அந்த சைக்காலஜிக்கல் பயஸ். இது ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் ப்ரெஜுடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஜுடிஸ்னால் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஃபுல் விஷயம் தெரிகிறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. தமிழில் இதுக்கு தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு ஒரு முடிவு எடுக்கிறது, அதுதான் இது. அப்போது இந்த மாதிரி ஆட்கள் தான் நான் கேட்டில்னு சொல்கிறேன். ஏன்னா இது சைக்காலஜிக்கலி இது வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வரும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு கட்சி டிஎம்கே சார்பாகவோ பிஜேபி சார்பாகவோ ஏடிஎம்கே சார்பாகவோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்க அதை பண்ணியிருப்பாங்க, பண்ணலை, பண்ணுற ஐடியா இருக்குது, இப்படி எது வந்தாலும் நம்ம அவங்கள உடனே தப்பாக தான் நம்ம மைண்ட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். சப்கான்ஷியஸாகவே இது நடக்கும், நம்ம யோசிக்க வேண்டாம், அது பின்னாடி அப்படி தான் வரும். அதுதான் இன்ஹெரண்ட்டாக ஒரு நமக்குள்ளேயே அதை பற்றி ஒரு தப்பான வியூஸ் வந்துகிட்டே இருக்கிறது. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ்.
ஏன்னா நான் முடிவே பண்ணிட்டேன் அவங்க தப்பான ஆட்கள், அப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். இப்போது நான் இப்போ சொன்னதில் இன்னும் ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கும். என்னென்னா, இவங்க 2 பேருமே இதை பண்ணியிருப்பாங்க, இல்லை 2 பேருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நிஹிலிஸ்ட்டுன்னு ஒரு குரூப்பு, அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆப்டிமிஸ்ட், இப்படி 2 குரூப் இருக்குது. இவங்க 2 பேரோட நேச்சரே அது. அதனால் ஒரு சார்பாக போகாத வரைக்கும், அந்த போலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த போலரைஸ் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் 2 பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க, அப்போது 2 பேருக்கும் ஈக்குவல் சான்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அதுதான் அதோட அர்த்தம். ஃபைனலாக ஒரு குரூப் இருக்குது, கேள்வி கேட்குறது. அதாவது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தீங்கன்னீங்களேன். ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியும். மக்களுக்கான இந்த சோஷியல் மீடியா தவறான பக்கமாக போகாமல், இது மற்றவங்க நம்மளை ஆட்சி பண்ணணும், நம்மளை அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கருவியாக பயன்படாமல் இதை மாற்றுறதுக்குள்ள கெப்பாசிட்டி இந்த கேள்வி கேட்குறவங்க கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த கேள்வி கேட்குறவங்க கேள்வி கேட்குறத நிறுத்திடாதீங்க. சோஷியல் மீடியா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரெகுலர் வேர்ல்டு கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ரன் பை அல்காரிதம்ஸ். அந்த உலகத்தோட ரூல்ஸ் வந்து நம்ம உலகத்தோட ரூல்ஸ் இல்லை. நம்ம உலகத்தில் நான் புது புது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு அடாப்ட் பண்ணணும். பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் தியரியில் நேச்சுரல் செலெக்ஷனுங்கிறது வந்து யாரால் அடாப்ட் பண்ண முடியுதோ அதான் ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அந்த அடாப்டபிலிட்டியை வச்சு தான் வருது. இல்லை ஒரு புது உயிரினம் ஒரு புது இடத்துக்கு போகுது, அங்கே உள்ள கிளைமேட்டோ அங்கே உள்ள நிலைமையோ வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு அது அடாப்ட் ஆகி சர்வைவ் ஆகி வாழ்ந்தால் தான் அது அடுத்த எவல்யூஷனுக்கு அது போகும். இது உலகத்தோட பயாலஜிக்கல் வேர்ல்டு, ஃபிசிக்கல் வேர்ல்டோட ரியாலிட்டி. சோஷியல் மீடியாங்கிற உலகத்தில் அடாப்டபிலிட்டி தேவையில்லை, அங்கே கன்ஃபர்மிட்டி தான் முக்கியம். ஏன்னா இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ்ன்னு நான் முன்னாடி சொன்னல, அதுக்கு வந்து ப்ரெடிக்டபிலிட்டி, அதாவது நீங்கள் வந்து எந்த குரூப்பில் இருப்பீங்க, உங்களுக்கு நான் எதை கொடுக்கறது, அதுதான் அதோட சக்ஸஸ் ரேட். அப்போ எந்த அளவுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்கோ, எந்த அளவுக்கு அதால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு வேல்யூ அதிகம். அப்போது நீங்கள் ஒரே ஒரு குரூப்பில் இருப்பீங்கன்னா தான் ப்ரெடிக்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரே குரூப்பில் இருக்கீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் எனி சேலஞ்சஸ். உங்கள் மூளையை நீங்கள் கொஷின் பண்ணுறதே இல்லை, உங்களுக்கு வர்றதெல்லாம் இதுதான் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இன்ஸ்டெட் ஆஃப் எவல்யூஷன் எவல்யூஷன் நடக்கும். ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு மனுஷன் போகிறதுக்கு அடாப்டேஷன் தேவைப்பட்டுச்சு, சேலஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு, பல கேள்விகள் கேட்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஆனால் இங்கே நீங்கள் கேள்வியே கேட்காமல் இருக்கிறது தான் அந்த அல்காரிதம்க்கு பாசிட்டிவ்ங்கிறனால நீங்கள் 6 அறிவுலேருந்து உங்கள் அறிவை குறைச்சிக்கிறதுக்குள்ள எஃபெக்டில் போய் விழுந்துருவீங்க. இது எவல்யூஷன் ப்ராசஸ். அப்போது நமக்கு வர்ற இன்ஃபர்மேஷன்லாம் உண்மை, நம்ம இது கேள்வி கேட்க தேவையில்லை, நம்ம இதுக்காக கோவப்படலாம், நம்ம யாருனாலும் போய் திட்டலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இதுதான் சோஷியல் மீடியாவுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே அடாப்டேஷன் கிவ்ஸ் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், இங்கே இட் இஸ் நாட் சப்போர்ட்டட். அப்போ இந்த எவல்யூஷன் ப்ராசஸை நிறுத்தணுன்னா, கர்டைல் பண்ணணுன்னா நம்ம கேள்வி கேட்கணும். அப்போது நான் சொன்னல 2 கேட்டகரி, ஹியூமன்ஸ், கேட்டில்ஸ். கேட்டில்ஸ் மாதிரி நம்ம மைண்ட் இப்போ வேலை பார்க்குதுன்னா, கேள்வி கேட்க ஆரம்பித்து இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ண ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் கேட்டகரிக்கு மாறிக்கலாம். இது நம்ம மைண்ட் செட் தான். ஆனால் இதற்கு அடுத்த 2 கேட்டகரி இருக்குது. கேட்டில் சொன்னேன்னா இப்போ அதில் அந்த அட்ராசிட்டி பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னா அங்கே 2 இருக்குது. ஒன்று பேரசைட், இன்னொன்று வெக்டாஸ். பேரசைட்டுங்கிறது இந்த போலரைசேஷன், இந்த சண்டை, இந்த பிரச்சனை, மாற்றி மாற்றி திட்டிக்கிறது, இதனால் கெயின் பண்ணுறவங்க. அவங்களுக்கு அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் ஆர் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கலாம். இந்த சண்டை, இந்த பிரச்சனை இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட வியூஸை கூட்டிக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஓட்டை கூட்டிக்கிறது, இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இது பேரசைட் கேட்டகரி. இன்னொன்று லாஸ்ட்டு வெக்டாஸ். வெக்டாஸுங்கிறது வந்து சரியான எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா,
இந்த ஜாண்டிஸ், மலேரியா இந்த மாதிரி நோய்களை பரப்புகிற கொசுக்களை தான் நம்ம வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கேயும் சோஷியல் மீடியாவில் இந்த வெக்டார்ஸோட வேலை என்னென்னா, போலரைசிங் நியூஸ், ஏதாவது ரிலீஜியன் ரிலேட்டடாக இருக்கலாம், கேஸ்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை இரு நாடுகள், மொழி, எது மாதிரி வேணாலும் இருக்கலாம். பட் போலரைசிங், அதாவது இன்னொருத்தனை கோவப்படுத்தக்கூடியதோ இல்லை இன்னொருத்தனை தாழ்த்தி பேசக்கூடியதோ இந்த மாதிரி விஷயங்களை பரப்புகிற ஒரு கூட்டம். இது உங்கள் பக்கத்து வீட்டில், வீட்டுக்குள்ளே, ரிலேஷனில், ஃபேமிலியில், ஸ்கூல், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் இருக்கலாம். இவங்களுக்கு இதில் ஒரு கெயின் கிடையாது. இவங்க சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸாகவும் இருக்க மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இதனால் ஒரு பாசிட்டிவ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மினிமல் டோப்பமின் ஹிட். அந்த டோப்பமின் ஹிட்டுக்காக, டோப்பமின் ஹிட்னால் அது ஒரு போதை மாதிரி, அதுக்காக மட்டுமே இந்த நியூஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி, ஸோ இவங்களுக்கு இதனால் ஒரு பாசிட்டிவும் கிடையாது. ஆனால் இதை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் பேரசைட்ஸுக்கு அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. பட் இந்த குரூப்புக்கு அதனால தான் இவங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் குரூப். ஏன்னா இவங்களுக்கும் ஒரு பயனும் இல்லாமல் சொசைட்டிலையும் பிரச்சனையை உருவாக்கி, பல மனுஷங்களுக்குள்ள சண்டையை உருவாக்கி, கூட்டத்தை பிரித்து, இது தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. யூஎஸ்லலாம் பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு இதனால். யூஎஸில் உள்ள பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணால் தெரியும், பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு அரசியல் இந்த மாதிரி பிரச்சனைனால, இந்த போலரைசேஷனால். ஸோ அந்தளவுக்கு இந்த வெக்டார்ஸோட தொல்லை உலகத்தில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்குது. அப்போது இவங்க தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் குரூப்ஸ். ஸோ இந்த குரூப்பை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அது போதை ஆயிடுச்சு. அதாவது நான் இப்போ கஞ்சா இருக்குது, கொக்கைன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய போதைப் பொருள் இருக்குது. அதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தீங்கு விளைவிக்கும். சில போதைப்பொருள் இருக்குது, அது சொசைட்டியில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேரையும் நான் போய் ஹர்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இது இருக்குல்ல, இந்த போதை இருக்குல்ல, ஒரு குடும்பத்தை இல்லை ஒரு சொசைட்டியை, ஒரு தெருவை, ஒரு ஊரை 2ஆக பொளந்து விட்டுரும். திரும்ப சேர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். ஒரு ஜென்ரேஷன் போனால் தான் திரும்ப அந்த கூட்டம் சேர முடியும். அப்போது அந்த வெக்டார்ஸை நம்ம ஒன்றுமே பண்ணவும் முடியாது. ஒதுக்கி வைக்க வேணால் முடியுமே தவிர, அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டால் அந்த விஷயம் இன்னும் ஸ்பீடாக வரும். அவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் தான் வேணும். பிகாஸ் தி கெட் த டோப்பமின் ஹிட். அவங்கள கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு ஒன்று ஃபேக்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணி கவுண்ட்ரு பண்ணுறதுனா ஃபேக்டை போட்டுட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ஜாலியாகிடுவாங்க திரும்ப. தே ஜஸ்ட் அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன். ஏன்னா கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ்க்கும் சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ்க்கும் அதுதான் வேணும், என்கேஜ்மெண்ட். கண்டினியூஸாக நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, மாற்றி மாற்றி சண்டை போட்டே இருக்கீங்கன்னா தான் அல்காரிதம்ஸ்க்கு ரீச் அதிகம். இந்த வெக்டர்ஸ்க்கும் அதில் ஜாலியாக இருக்கும், டோப்பமின் ஹிட் கிடச்சிட்டே இருக்கும். அடுத்தது சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சோஷியல் ப்ரூஃப்னால் என்னென்னா, நம்ம சமூகத்தில் அது அக்செப்டடுன்னு நம்மளை நம்ப வச்சு, இதுதான் உண்மைன்னு நம்மளை நம்ப வைப்பாங்க. இதுக்கு உதாரணம் தரணுன்னா, பெரியார் அவர்கள் யுனெஸ்கோ அவார்டு வாங்கினார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது உண்மை இல்லை. ஆனால் அது இன்றைக்கி சோஷியல் ப்ரூஃபாக பல காலமாக இருந்துச்சு. இப்போ ரீசண்டாக தான் நமக்கு அது இது உண்மை இல்லை அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது, போன 5-6 வருஷமாக. அப்போது இதை வெரிஃபை பண்ண அன்றைக்கி டூல்ஸ் இல்லை, பட் இட் வாஸ் சோஷியலி அக்செப்டட். ஸோ சோஷியலி அக்செப்டட் ஒன்று, அதனால் நம்மளும் அதை நம்பிட்டோம். இதுதான் இந்த சோஷியல் ப்ரூஃப். இது ஓகே, பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது பெருசாக சொசைட்டிக்கு பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு விஷயம், நான் பர்சனலாக ஏமாந்த ஒரு விஷயம் இருக்குது. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கிறது உலகத்தோட மையம். அது காரணம் என்னென்னா, அந்த நடராஜர் நியூக்ளியர் பார்ட்டிக்கிள் வெடிக்கும் போது உள்ள அதே இதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். அதனால தான் அந்த டான்ஸ் பேர் காஸ்மிக் டான்ஸு. சர்னில் நடராஜர் சிலை இருக்குது அப்படின்னு ஒரு ஃபார்வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கு. நான் அதை நம்பியிருக்கேன். இங்கே உங்களுக்கு 4-5 ஃபேக்டர் விளையாடுது. கன்ஃபர்மேஷன் பயஸும் இதில் இருக்குது. சர்ன் உள்ளே வந்துடுச்சு. சர்னில் நடராஜர் சிலை இருக்குங்கிறது ஒரு உண்மை, ஆனால் அது ஏன் இருக்குன்னா நமக்கு தெரியாது. 3வது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நம்ம படிச்சிருந்தாலும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இன்டெப்த்தெல்லாம் நமக்கு தெரியாது. அது என்ன வெடிக்கும் போது எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன பார்க்கவா செஞ்சோம், அது இமேஜில் கேப்சர் பண்ணாலும் முடியாது. ஸோ நமக்கு இதை பற்றிலாம் ஐடியா இல்லை. இன்னொன்று, நம்ம தமிழ்நாடு சிதம்பரம் நடராஜர் கோவில், அதனால் நமக்கு ஒரு பெருமை. இதெல்லாம் சேர்ந்து
நடராஜர் கோயில் உலகத்தோட ஏதோ ஒரு இது சென்டரில் இருக்குதுன்னு சொன்ன அந்த ஃபேக்டை நம்ம மைண்டு ஏற்றுக்குச்சு. கன்ஃபர்மேஷன் பயஸ் ஒரு பக்கம், சோஷியல் ப்ரூஃப் ஒரு பக்கம். ஏன்னா சொசைட்டியில் இது ஏதோ பெருசாக ஷேர் பண்ணிட்டாங்கன்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவுது. பட் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான். அப்போ தான் ஜஸ்ட் தலையில் தட்டின மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன கேட்டான்னா, உலகத்தோட ஷேப் என்னது? உருண்டை. ஒரு உருண்டையோட சென்டர் எங்கே இருக்கும்? இட் வில் பி இன்சைட் த எர்த், சர்ஃபேஸில் இருக்காதுல்ல. நடராஜ சிலைங்கிறது சர்ஃபேஸில் இருக்குது, சிதம்பரங்கிறது சர்ஃபேஸ். நம்ம எல்லாருமே உலகத்தோட சர்ஃபேஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது எப்படி நடுவாக இருக்க முடியும்? இது எப்படி மையமாக இருக்க முடியும்? 6ஆம் கிளாஸ் ஜாமெட்ரி, 6th ஸ்டாண்டர்ட் ஜாமெட்ரி இது. ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ இன்ஃபர்மேஷனை சேர்த்து நம்மளை கொடுத்தப்போ, சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவுறப்போ, நம்ம சொசைட்டியோட லிங்க்டான சிதம்பரம் நடராஜரையும் சர்னையும் எல்லாம் கனெக்ட் பண்ணப்போ, நம்ம அது எதுவுமே, அதாவது ஸ்பியரோட மையம் உள்ளே இருக்குங்கிறதையே மறந்துட்டு இதை மைண்டு ஏற்றுக்குச்சு. நான் ஏமாந்த பர்சனலாக, எத்தனை பேர் ஏமாந்துருப்பீங்கன்னு தெரில. பட் அவன் அன்றைக்கி தலையில் தட்டின ஒன்று தான் அசிங்கமாக போச்சு பேசிக்கலி. ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஜாமெட்ரியில் அது. ஸோ இதுதான் ஹவு சோஷியல் ப்ரூஃப் அண்ட் கன்ஃபர்மேஷன் பயஸ் தே ஒர்க். உங்கள்கிட்ட உங்களுக்கு புரியாத பல விஷயத்தை சேர்த்து கொடுத்து, அது கூட ஏதாவது இந்த பெருமைப்படுற மாதிரி ஒன்றரையும் உள்ளே மிக்ஸ் பண்ணி, அதில் இந்த மாதிரி உண்மையாக இல்லாத ஒரு ஃபேக்டையும் ஒரு விஷயத்தையும் போட்டு அதை ஃபேக்ட்டுன்னு சொல்லி உங்கள் மைண்ட் அதை நம்பிடும். அப்புறம் தேர்டு மாரல் பேனிக். அதாவது நம்ம மூளையை ஏமாத்துறது 2-3 விஷயம்: கோபம், பயம், ப்ரைடுனா பெருமை, தற்பெருமை. இந்த 3 நம்ம மூளையை ஏமாற்றும். அந்த உண்மை இல்லைன்னு நம்மளை இந்த 3 நம்ப வைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது மாரல் பேனிக், ஒரு பயம். என்ன மாதிரி பயம்னா, நம்ம சார்ந்த ஏதோ ஒன்று பிரச்சனையில் இருக்குது, நம்ம அதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு நம்மளை நம்ப வைப்பாங்க. உண்மையாகவே சண்டை போடுறது ஒன்று இருக்குது, ஆனால் அந்த சண்டை போடுறதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளை இது பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருந்துச்சு. பாகிஸ்தான் பண்ண தப்பு, நம்ம திரும்ப அதுக்கு தீவிரவாதிகள் கேம்ப் அட்டாக் பண்ணுறோம். இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கலி நடந்துகிட்ருக்க விஷயம். இப்போ இதில் இங்கே சில பேர் வியூஸ் எடுக்கிறதுக்காகவும் டீவியேட் பண்ணி நம்மளை வேறு ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்காகவும் பாகிஸ்தானை ஒழிக்கணும், பாகிஸ்தானை அழிக்கணும், பாகிஸ்தான் நம்ம காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சினாரியோ, ஒரு பேனிக்கை ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது ஒன்று இருக்குல்ல. இதோட ரீசன் எங்கேருந்து வருதுன்னா, அவங்களுக்கு இது வியூஸ் கொடுக்கும். இது அந்த பேரசைட் சொன்னால அந்த குரூப் கீழே வர்றது. இதை வெக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, பாகிஸ்தானையும் முஸ்லீம்ஸையும் சேர்த்து அதை வச்சு ஒரு ட்ராக் போடுவாங்க ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை பண்ணுறதுக்கு. இப்போ நான் லாஜிக்காக இதை ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிங்கன்னா புரியும். பாகிஸ்தானை ஒழிக்கிறது எப்படி பாசிபிள்? வார்னால் பாசிபிளா? ஒரு போர் நடத்தி பாகிஸ்தானை அழிக்கிறது பாசிபிளா? ஏன்னா அது ஒரு பெரிய லேண்ட் ஏரியா, உள்ள அத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு நாட்டை அழிக்கணும்னா 2 வழி. ஒன்று, அந்த நாட்டுக்குரிய மக்களே இல்லாமல் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, அந்த நாடை ஃபுல்லாக நம்ம கேப்சர் பண்ணுறது 2. செகண்ட் இதுக்கு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இது பாசிபிள் இல்லை. அது இந்தியா பண்ணக்கூடாது. அத்தனை கோடி மக்களை கொல்றதுங்கிறது இந்தியாவோட வரலாறுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆப்ஷன் வேண்டாம். 2வது ஆப்ஷன் தான் ஒரே பாசிபிலிட்டி. இந்த 2வது ஆப்ஷன் எடுத்தோம்னா, அந்த நாட்டை நம்ம போய் பிடிச்சோம்னா, காஷ்மீரை 6 மாதத்துக்கு ஒரு தடவை குண்டு வெடிப்பு நடந்துகிட்ருக்கு, அங்கேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்டரில் அவ்வளோ செக்யூரிட்டி வச்சு இதெல்லாம் ட்ராக் பண்ணி காஷ்மீர் மக்கள் 90% நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணியுமே நம்மளால் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை நம்மளால் நிறுத்த முடியல. அப்போது மொத்த பாகிஸ்தானையும் கூட்டிகிட்டு உள்ளே உட்கார வச்சா என்ன நடக்கும்? பாசிபிளாக இது? செக்யூரிட்டி வைஸ் என்ன சிச்சுவேஷன் ஆகும் நம்ம நிலைமை? ஏன் தேவையில்லாமல் ஏதோ போகிற தலைவலியை தூக்கி நம்ம தலையில் வச்சுக்க போகிறோம்? பாகிஸ்தான் ஏற்கனவே எக்கனாமிக்கலி காலியாகிட்டு இருக்க ஒரு நாடு, அதை தூக்கி ஏன் நம்ம தலையில் போட்டுக்கணும் அந்த பிரச்சனையை? ஸோ இதெல்லாம் தான் லாஜிக்கலாக கேட்க வேண்டிய. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அவங்க இதை வச்சு ஒரு பேனிக் க்ரியேட் பண்ணி அதை வச்சு டிவைட் பண்ணுறதுக்கு, இதை அவங்களோட அரசியல் கூட லிங்க் பண்ணி ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு வியூஸ் வாங்குறதும் ஓட்டு வாங்குறதுக்கும் உள்ள வேலையை நடந்துகிட்ருக்கோம். இதுதான் மாரல் பேனிக் தியரி. இது 3. இன்னும் இது மாதிரி நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் ஊறி போய் இருக்குங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும்.
அதனாலேயே சோஷியல் மீடியாவை கேர்ஃபுல்லாக அணுகணும், கிளஸ்டரிங்கில் சிக்கிடக்கூடாது. அப்போ இதுக்கான மெத்தட்ஸ் என்னென்னா, லைக் போடுறதெல்லாம் குறைச்சிக்கலாம். எல்லாத்துக்கும் லைக் போடணுன்னு தேவையில்லை. நான் சொல்கிறது பொலிட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். மற்ற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ட்ராவல் வ்ளாகர் பண்ணுறது பிடிச்சிருக்கு, தப்பில்லை, பார்க்கலாம், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னாலும் பண்ணுங்கள். ஒரு ஃபுட் வ்ளாகர், தட்ஸ் ஆல் என்டர்டெயின்மெண்ட். ஆனால் சோஷியல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் இந்த லைக் போடுறதையும் கமெண்ட் பண்ணுறதையும் கொஞ்சம் மாட்ரேட் பண்ணிக்கோங்க. ரியாக்ஷன் உடனே கொடுக்காதீங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒன்று ஷேர் ஆகுது, ஒரு நியூஸ் ஷேர் ஆகுதுன்னா ஒரு 2 நிமிஷம் அதை வாசிங்க, போய் உண்மையான்னு வெரிஃபை பண்ணுங்கள். எமோஷ்னலாக அதை அப்ரோச் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் எமோஷன் தான் காசு. அந்த எமோஷன் வச்சு தான் அவங்க காசு பார்க்குறாங்க. ஸோ சம்மரி, நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, கேள்வி கேளுங்க, உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. 4 விதமான ஆர்கானிசமாக இருக்குது. உங்கள் ரோல் சோஷியல் மீடியாவில் 4ஆக இருக்கலாம். மனுஷனாக இருக்கலாம், ஒரு கேட்டலாக இருக்கலாம், ஒரு பேரசைட்டாக இருக்கலாம், இல்லை கொசுவாக இருக்கலாம். மனுஷனாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். கேட்டலாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க, தானாக எவால்வ் ஆயிடுவீங்க. பேரசைட்டாக இருந்தால் வேறு கேம் இருந்தால், வேறு ஆப்ஷன் இருந்தால், வேறு அப்ரோச் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். வெக்டராக இருந்தால் அடிக்ஷன் சென்டருக்கு போங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ண தேவையில்லை. கமெண்ட் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால், குவாலிட்டி வைஸோ இல்லை கண்டென்ட் வைஸோ கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுறது பர்சனலாக ஷேர் பண்ணுங்கள். யார் இதை பார்ப்பாங்க, யாருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு தோணுதோ, பிடிக்கும்னா யாருக்கு இது தேவைப்படுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, நன்றி.